இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கேளுங்கள், அநேகரை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வளர்ச்செடி பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்திலே உங்களுடைய பகுதியில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி, எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வார்த்தையோடு இருக்கிறார்கள். இந்த யோசபாத் ராஜா, அவரோடு சேர்ந்த அந்த ஜனங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை குறித்து வேதாகமத்தின் அந்த அதிகாரத்தின் முந்தின பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தரை தேடுவதற்கு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்து உபவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப தாகமுள்ள ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவர் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை தருவதன் நோக்கம் என்ன? இன்றும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளாகிய நீங்களும் கூட அநேகர் இந்த பிரச்சனையை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது? ஒரு நாட்களிலே எவ்விதமாய் தைரியமாக திடமாக இருந்தேனே, ஏன் இன்றைக்கு பலன் இல்லை என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற அநேக உள்ளங்களை என் ஆவிலே நான் உணர்கிறேன். கர்த்தர் அதை காண்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு முன்னால், போராட்டத்துக்கு முன்னால் நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்களும் கூட இந்த வார்த்தையை எத்தனை முறை உபயோகித்திருக்கிறீர்கள்? எத்தனை பிரச்சனை போராட்டங்களிலே கர்த்தருக்குள் பலனடைந்து ஜெயம் எடுத்தீர்கள்? ஏன் இப்பொழுது அந்த ஜெயம் இல்லை? ஏன் நிற்க பலன் இல்லை என்கிற ஒரு தோல்வியான வார்த்தை, ஒரு பலவீனமான வார்த்தை உங்கள் வாயில் வருகிறதே, அதை கவனிக்கிறீர்களா? அதை கவனிக்கிறீர்களா? ஆண்டவர் அதை கவனிக்கிறபடினால தான் என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட தோல்வியான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றுதான் கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். 118ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இல்லையா? அவர்கள் உங்களோடு இருக்கிறாரே, உங்கள் தொழில் இருக்கிறாரே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறாரே, பின் ஏன் நிற்க பலனில்லை என்கிற அந்த ஏக்கம் உங்கள் உள்ளத்திலே தோன்றுகிறது? உங்கள் வாயிலே அப்படிப்பட்ட பலவீனமான தோல்வியான வார்த்தைகள் ஏன் வருகிறது? வேதாகமத்திலே சில அனுபவங்களை வேகமாய் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்புவோமானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. கோலியாத் முன்பாக வந்து நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான், தனித்து என்னோடு யார் போரிட முடியும்? அதிகாரத்தின் 11வது வசனத்திலே இஸ்ரவேல் அல்லது சவுல் ராஜா சேர்ந்த படை வீரர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கோலியாத்துடைய பட்டயம் எப்படிப்பட்டது, கேடயம் எப்படிப்பட்டது, அவனுடைய ஈட்டி எவ்வளவு பெரியது, அவன் அணிந்திருக்கிற அணிகலன்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதைத்தான் பார்த்தார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்களே ஒழிய தன்னிடத்தில் இருக்கிற பட்டயம் எப்படிப்பட்டது, தனக்குள் இருக்கிற பலன் எப்படிப்பட்டவர், தன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அந்த எண்ணம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு முன் நிற்கிற சத்துருவை குறித்து, பொல்லாங்கனை குறித்து, அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதம் வல்லமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் உங்கள் பலனை மறந்து போனீர்கள்? உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஏன் மறந்து போனீர்கள்? அதை சற்று யோசித்து பாருங்கள். அதே யுத்த களத்துக்கு கர்த்தர் தாவீதை கொண்டு வருகிறார். அந்த தாவீது
இந்த கோலியாத்தை எளிதாக ஜெயித்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், வனாந்தரத்திலே கரடி ஒருவரை சிங்கம் கொண்டு போட்டேன், இவனும் அதில் ஒன்றை போல இருப்பான் என்று சொல்லுகிறான். அவன் கோலியாத் இருக்கிற பட்டயத்தை குறித்து, ஈட்டை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. காரணம், தனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதைத்தான் அவன் அறிந்திருக்கிறான். அப்படியானால் நிற்க பலன் இல்லை, பிரச்சனையை சந்திக்க பலன் இல்லை என்று சொல்லி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது சொன்னால், முதல் காரணம் உங்களுக்குள் இருக்கிறவருடைய பலன் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை. உங்களுடைய பலனை நீங்கள் அறியாததினாலே சத்துருடைய பலத்தை கண்டு நீங்கள் உங்களையே சோர பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 3:8 ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பெலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார், பலன் இல்லை என்று சொல்லவில்லை. அதே போல கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது நியாயாதிபதி 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்கிறார். உனக்கு இருக்கிற பலன் உனக்கு தெரிய வேண்டும். அதுதான் முதலாவது காரியம். உனக்கு இருக்கிற பலன் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியான வார்த்தை நிச்சயமாய் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது யோபின் மனைவி யோபை பார்த்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இந்த யோபின் மனைவியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். ஆடுகள் ஆயிரக்கணக்காக, மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் மாண்டு போயிற்று. யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இதே மனைவி இதே யோபோடு கூட தான் இருக்கிறார். அப்படின்னா அவளும் இதே காரியத்திலே யோபுக்கு எதெல்லாம் இழப்போ அதே இழப்பு இந்த மனைவிக்கும். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அந்த நிலையில அவளால் இணைந்து போக முடிந்தது. ஆனால் அதே மனைவி இப்பொழுது சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடும். காரணம் என்ன? யோபுக்கு சரீரத்திலே வியாதி வந்தபோது அந்த வியாதியை கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். அந்த வியாதியை கவனிக்க ஆரம்பித்த உடனே தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஆகினால்தான் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனையிலே நீங்கள் வெற்றி முழக்கமிட்டீர்கள் யோசித்து பாருங்கள். மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது என்று சொல்லக்கூடிய பயங்கரமான சம்பவத்தில் எல்லாம் கர்த்தருக்கு வந்து நீங்கள் தைரியமாக நின்றீர்களே. இன்றைக்கு அந்த தைரியம் எங்கே? ஏன் இன்றைக்கு அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை? ஏன் நிற்க பலனில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு பிரச்சனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சோதனையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், வேதனையிலே உங்கள் கவனம் இருக்கிறது, கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஆகினால தான் உங்களால் நிற்க பலன் இல்லை. அந்த சோதனை போராட்டத்தை ஒதுக்குங்கள். அதற்கு மத்தியிலே கர்த்தருடைய முகத்தை பாருங்கள். அதற்கு மத்தியிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள். அதை உணர்வில்லானால் இந்த காரியத்தை எளிதாய் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையும் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறது. எப்பொழுது எலியா தன் பிராணனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததோ, அவன் சூரச்செடி தூக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தரை நோக்கி ஓட வேண்டிய அவன் சூரச்செடியை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? தன் பிராணனை காக்கணுங்கிற எண்ணம் வந்ததுனால. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து பலன் கொள்வீர்களானால் இந்த தோல்வியான வார்த்தைகள் வாழ்க்கையில் வராது. முகம் மறைக்கப்படும்படியாக நோயை உற்று பார்த்தபடினால் யோபின் மனைவி இவ்விதமாய் பலவீனமான வார்த்தை பேசுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய முகத்தை மறைக்கிற, ஆண்டுடைய பிரசன்னத்தை மறைக்கிற காரியம் என்ன? அதை உங்களை விட்டு விளக்குங்கள். பலமுள்ள வார்த்தை பேசுவீர்கள், வெற்றியான வார்த்தை பேசுவீர்கள். தோல்வியான வார்த்தை உங்கள் வாயிலே வராதபடி கர்த்தர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக, யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடினான். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி ஓடினான் என்று பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு மனிதன் ஏன் அவன் ஓட வேண்டும்? ஆண்டவர் நினைவுக்கு போய் என்று சொல்லுகிற போக வேண்டியதானே. அவன் ஏன் தேவனுடைய சமூகத்தை விலகி தர்சிசுக்கு போகிறான்? 4ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லுகிறான், கர்த்தாவே, இது நிமித்தமே நான் முன்னே தேசத்தில் இருக்கும்போதே நான் தர்சிசுக்கு ஓடிப்போனேன். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இப்படிலாம் நீங்கள் செய்வீங்க தெரியும். இப்போ என்ன நடந்திருக்கிறது? நினிவே எச்சரிக்கணும்னு சொன்னார். நினிவே போய் எச்சரிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து மனம் திரும்பினாங்க.
ஆண்டவர் மன்னித்து அந்த அழிவுக்கு ஜனங்களை ஒப்பு கொடுக்கல. இவனுக்கு இப்போ வேகம் என்ன? நாம் சொன்ன வார்த்தை நிறைவேறலை, ஜனங்கள் கிராமம் காக்கப்பட்டதே என்கிற எண்ணத்தை விட நாம் சொன்னபடி நடக்கவில்லையே, இனி யார் என்ன மதிப்பா, இனி யார் எனக்கு கனம் கொடுப்பா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமே நீர் சொல்வீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க, கடைசியில் நம்ம பேர் தான் ரிப்பேர் ஆகும். அதனால தான் நான் முந்தைய உடனேன்னு சொல்கிறான். ஆண்டோடைய நடத்துதலிலே, ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற பாதையிலே ஒரு சந்தேகம், ஆண்டோடைய வழி நடத்துதலே ஒரு மன முறிவான வாழ்க்கை, ஒரு மன சலிப்பான வாழ்க்கை இருக்குமானால் தோல்வியான வார்த்தை வரும், பலவீனமான வார்த்தை வரும். அதுதான் இந்த வசனத்திலே நடப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே எலியாவை தேடி காணவில்லை என்று சொல்லி ஆகாப் ராஜா எல்லாரிடத்திலையும் நெருப்பு வாங்கி கொண்டார். திடீரென்று சொல்லி எலியா அங்கே கடந்து வருகிறார். எலியா கடந்து வரும் பொழுது வருகிற வழியிலே ஒபதியாவை பார்க்கிறார். ஒபதியாவை பார்த்த உடனே சொல்கிறார், ஒபதியாவே நீ போய் ராஜாவிடத்தில் சொல்லு எலியா வந்திருக்கிறார் என்று. உடனே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆகாப் என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்றான். எலியா வந்திருக்காரு, போய் சொல்லுப்பா, அதை தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவன் சொல்றான், ராஜா என்ன கொண்டு போடுவார், ஏன் கொல்ல போறாரு? அதுக்கு அவன் மனசில் இருக்கிற ஒரு ஐடியாவை சொல்றான் பாருங்க. ஒருவேளை நான் ராஜா கிட்ட போய் எலியா வந்திருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சிட்டாருன்னா நான் ராஜா கிட்ட போய் பொய் சொல்றவனா இருப்பேன், ஆக ராஜா என்ன கொண்டு போடுவார். பார்த்தீங்களா? அப்போ எலியா நான் உன்னை கர்த்தருக்கு ஆகாப் ராஜா காண்பிக்கப்பன்னு சொல்றார். அதை சொல்வதற்கு முன்னாலே இவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம், இவனுக்குள்ளே ஒரு நினைவு, ஒருவேளை கர்த்தர் மறைச்சு கொண்டு போயிட்டா நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அவன் தோல்வியான வார்த்தை பேசுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியத்துக்கு முன்பாலே உங்களால் சாட்சியாக நிற்க முடியாததற்கு காரணம் என்ன? நிமிர்ந்து நிற்க முடியாததற்கு காரணம் என்ன? ஒருவேளை நாம் சொன்ன பிறகு இந்த வார்த்தை நிறைவேறாவிட்டால், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டால் யார் என்னை கனம் பண்ண முடியும்? அப்படிப்பட்ட நினைவு வர்றதுனால தான் தோல்வியான வார்த்தை, தவறான வார்த்தை, அதுதான் நிற்க பலனில்லை என்கிற அந்த வார்த்தைகள் வருகிறது என்பதைத்தான் அதில் நாம் வாசிக்கிறோம். கடைசியாக என்னாகும் 13:31-33 அதை வாசித்து பாருங்கள். கானானை சுற்றி பார்க்கும்படி யோசுவா அனுப்பிவிட்ட ஆட்கள் திரும்பி வரும்பொழுது அங்கே வந்து சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற ராட்சத பிறவி அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சத்துரு பலவனாக இருக்கிறான், இவங்க வெட்டுக்கிளியாக இருக்கிறாங்க. எப்படி பலமான வார்த்தை வரும்? அதனால் தான் தோல்வியான வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோசபாத் ராஜா சொல்கிறார், இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் நல்ல தேவனை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு உங்கள் மனதில் அப்படிப்பட்ட எண்ணம் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு முன்பாக, போராட்டத்துக்கு முன்பாக நிற்க பலன் இல்லையே, நான் என்ன செய்வது தெரியவில்லையே என்று சொல்லி ஏங்க காரணம் என்ன? நீங்கள் எதிலே கர்த்தரை விட்டிருக்கிறீர்கள்? உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலன் என்ன என்பது உங்களுக்கு தெரிகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் பேரிலே மனம் சலிப்பு சந்தேகம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். சத்துரு ஒரு நாளும் பலவானாய் தெரியக்கூடாது. உங்களை யோசியுங்கள். கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார், அர்ப்பணியுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். தோல்வியான பலவீனமான வார்த்தை இனி பேசாதிருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி இப்படிப்பட்ட பலவீனமான வார்த்தை பேசாதபடி உமக்குள் பலனடைந்து தைரியமாய் திடமாய் நிற்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நீர் அப்படி சேர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் இயேசு ஜீவிக்கிறார்
gmail.com. Website www.jesuslivesministries.org.